அனைவருக்கும் வணக்கம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வெட்டனரி சயின்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாணவர்கள் நீட் 2026 எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வெட்டனரி சயின்ஸ்க்கு அப்ளிகேஷன் போடலாம். அது இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த வெட்டனரி சயின்ஸ் கவுன்சிலிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. vci.admissions.nic.in இது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். இப்போது கவுன்சிலிங் ஷெடியூல் பாருங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் அட்மிஷன் டு BVSc பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் உங்களுக்கு வந்து இதை கிளியராக 15% கோட்டாக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான ரவுண்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி 23 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 18 இது டேட் வந்து 23 வரைக்கும். சீட் அலாட்மெண்ட் 24, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட் 25, அப்புறம் ரிப்போர்ட்டிங் காலேஜ் 25 to 31 ஆகஸ்ட் இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பர் ஆகிடும். ஸோ இது ரவுண்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்த ரவுண்ட் 2 செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 தான் டைம். அடுத்து செப்டம்பர் 1, 2 சாய்ஸ் லாகிங் அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட் 4 செப்டம்பர். ஸோ ரொம்ப ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஸ்டே வேகன்சி ஸோ கிளியராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் அடுத்து வந்து உங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து 100 சீட் இருக்குன்னா ஒரு தோராயமாக உங்களுக்கு 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் ஆகும். அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நீட் எக்ஸாம் மேண்டட்ரி. மற்ற தமிழ்நாடு கோட்டா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு +2 மார்க் பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் செப்பரேட்டாக உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போட முடியும். நீட் 2026ல் இது வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை சீட் ஆல் இண்டியா கோட்டால் ஃபில் ஆகும், என்னென்ன ரிசர்வேஷனுக்கு இருக்குன்றதை கிளியராக கொடுத்துருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் இது ஆல் இண்டியாவில் எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்ல கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாருங்கள். உங்களுக்கு தமிழ்நாடு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ், அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ், நாமக்கல், ஒரத்தநாடு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, உடுமலைப்பேட், தேனி, சேலம். ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜஸில் உங்களுக்கு எத்தனை ஓவரால் சீட்டு, அது எத்தனை கேட்டகரிக்கு பிரியுது, இதை நீங்கள் சீட் மேட்ரிக்ஸில் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒன்றா பாருங்கள். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. கவுன்சிலிங் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய எவ்வளோ வருஷம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், 5.5 years இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப். உங்களுடைய அந்த 1 yearக்கான இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து 5.5 years உங்களுக்கு கோர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிளியராக படித்து பாருங்கள். இதில் கிளியராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எப்படி கேட்டகரி அலாட் ஆகுது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து சீட் மேட்ரிக்ஸ் பார்த்து தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ கம்மியாக சீட் இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஓவரால் வந்து அப்ளிகேஷன் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் சாய்ஸில் வேறு ஸ்டேட் கூட உங்களுக்கு அஃபோர்டபுளான ஸ்டேட் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கவுன்சிலிங் உங்களுக்கு வெட்டனரி சயின்ஸ் ஐடியா இருக்குது, +2 மார்க் எனக்கு குறைஞ்சிச்சு சார், நான் ஆல் இண்டியா கோட்டாவில் போக போகிறேன் விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 858 சீட்டு தான் ஆல் இண்டியாவில் ஃபில் ஆகும். 858 சீட்டு தான் ஆல் இண்டியாவிலே இருக்குது இந்த 15%ல். இதில் வந்து உங்களுக்கான தமிழ்நாடு ரிசர்வேஷன், தமிழ்நாடுக்கான எத்தனை சீட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன ரிசர்வேஷனுக்கு அலாட் ஆகுது அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, இது வந்து எப்படி சார் உங்களுக்கு நான் ஆல் இண்டியா கோட்டா நம்ம MBBS BDS போடுறதுலே அந்த மாதிரி தான் உங்களுக்கு போர்ட்டல் இருக்கும். சும்மா அந்த போர்ட்டல் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வழக்கம் போல் நீங்கள் அப்படியே அப்ளிகேஷன் போட்டு நீட் யூஜி கவுன்சிலிங் ஃபார் வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா 2026 இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கேண்டிடேட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடலாம். அது பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி நம்ம போட்டோம் MBBS BDS அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ கிளியராக நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு போடணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வெட்டனரி சயின்ஸ் உங்களுக்கான வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கூடிய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வெட்டனரி சயின்ஸ்க்கு அப்ளிகேஷன் போடுங்க. இதனுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்றது அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம். இதை தாண்டி முதல்ல நீங்கள் சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஆல்.